முருகனுக்கு ரோஹரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பகவதினாம் விதயே சர்வ விஞ்ஞானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமः. ஓம் சகனாவவத்தோ சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினா அவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய கருணையினால் 111வது மந்திரம் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பெரிய உபநிஷத்து, ஆனால் ரொம்ப எளிமையான உபநிஷத்து, ஆழமான கருத்துக்களை தாங்கி இருக்கக்கூடிய உபநிஷத்து. இதில் சிறப்பு என்னென்னா, குரு பரமேஸ்வரன், சிஷ்யன் முருகப்பெருமான். கந்த உபநிஷத்தில் கூட இந்த டயலாக் வந்திருக்கலாம், அங்கே கூட இங்கே குரு சிஷ்யன் யாராவது போட்டிருக்கலாம். நம்மளை மாதிரி உள்ளவங்க அது மாதிரி ஏற்றி விட்டு உபநிஷத்தை கெடுத்துடக்கூடாதுன்னு தான் உபநிஷத்தில் யாரும் கை வைக்கக்கூடாதுன்னு ஒரு எழுதாத சட்டம் இருக்குது. உபநிஷத்தில் மந்திரங்கள் தவறாக இருந்தால் கூட, இடம் மாற்றி இருந்தால் கூட, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட, இந்த குரு பரம்பரையில் வரவங்க அதை மாற்ற மாட்டாங்க. எப்படி இருக்கோ அப்படி, எப்படி அது சொல்லப்பட்டிருக்கோ கருத்தை, அந்த கருத்தை மட்டும்தான் சொல்லணும். சப்தார்த்தம், பாவார்த்தம், ரகசியார்த்தம்னு 3 அர்த்தம் இருக்குது. பல பேர் சப்தார்த்தம் சொல்கிறாங்க, சில பேர் பாவார்த்தம் சொல்கிறாங்க. ரகசிய அர்த்தங்களை ரொம்ப விரலைன்னா ரொம்ப ரேரஸ்ட் பர்சன் தான் ரொம்ப ரகசிய அர்த்தங்களை சொல்கிறாங்க. ஏன்னா அது அவங்கவுங்களுடைய பிரம்மஞானத்தை பொறுத்து இருக்குது. அப்போ நாங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறோம், அதுக்கு அர்த்தம் சொல்கிறோம்னா, முதல்ல 99% சத்தியம் இருக்கும், இல்லை 95% சத்திய மந்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் வெளிப்படும். ஒரு 5% ரகசிய அர்த்தம் வெளிப்படும். ரகசிய அர்த்தம் எல்லாருக்கும் வரதில்லை. அதுக்கு காரணம் என்னை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் தான் சொல்வேன். அவனுடைய முருகப்பெருமானுடைய அந்த கருணையினால தான் ரகசியார்த்தங்களை நம்மளால் பேச முடியுது. அந்த பிரம்மங்கிற அந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக தெளிவாக கிளீனாக கொண்டு போக முடியுது. இப்போ யாருக்காவது இதுவரை பேசி 53 உபநிஷத்தில் விசாரம் பண்ணாமல் இருந்திருப்பேன். ஏன்னா ஆரம்பத்திலேயே விசாரத்தை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. முதல்ல வார்த்தைகளை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி யோகத்தை பற்றி நிறையா பேசலை. இனிமேல் யோகத்தை பற்றி நிறையா பேச போகிறேன். ஏன்னா 2 டார்கெட்டு தான், சமாதி தான். இப்போ வெகு சீக்கிரமாக, அதாவது அனுபூதி, அதாவது முக்தி சூத்திரம்னு ஒரு ஃபார்முலாவை கண்டுபிடிச்சிட்டோம்னா, கண்டுபிடிக்கிறது தான், எல்லாம் மறைஞ்சிருக்கு, நம்ம ஒன்றும் தயாரிக்கலை. இப்போ இந்த ரகசியார்த்தம் தெரியாதவர்கள் இருக்கிறத சொன்னால் போதும். எதுக்கு ரகசியார்த்தம்னு சில மண்டூகம்னா என்னது? தவளைகள் பேசிக்கொண்டிருக்கின்றன. ரகசியார்த்தத்தில் தான், ரகசியார்த்தம் தான் உயிரை தொடும். ரகசியார்த்தம் தான் சமாதி நிலைக்கு அழைச்சிட்டு போகும். ரகசியார்த்தம் தான் அனுபூதி கொடுக்கும். இதுதான். ஏன்னா அது ஒரு ஆழத்தில் இருக்குது, ஆழத்துக்கு போகணும். இப்போ ஜீவன் முக்தனா என்ன? அவனுடைய பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, ருத்ர கிரந்தியை அவன் எரிக்கணும். எரிச்சானா அவன் இந்த உடம்புக்குள்ளே 7 ஆதாரத்துக்குள்ளே எங்கே வேணாலும் போயிட்டு வருவான். மனம் விஸ்தாரமாக இருக்கும். அவன்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ இல்லையோ, அவன் அருளாதாரத்தில் பெரிய கோட்டீஸ்வரனாக இருப்பான். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்படி இருக்கும்? அவரே இதில் இருக்கான்,
அவனே போதுமான இதில் இல்லை, அவன் எப்படி எல்லோரும் நல்லா இருக்கணும்னு என்றான். பொதுவாக நமக்கு பூர்ணமானதானே மற்றவங்களுக்கு கொடுப்போம். நமக்கு எல்லாம் நம்ம ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி நம்ம 10 குடம் பிடிச்சதுக்கப்புறம் தான் சரி ஒரு 2 குடம் பிடிச்சிங்க அப்படி சொல்லுவோம். தண்ணியே இல்லைன்னு வந்து நிற்கிறவங்களுக்கு அப்படி தானே. நமக்கே 10 குடம் இல்லை, அப்போ என்ன பண்ணுவோம், 10 குடத்தையும் பிடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்துச்சுன்னா பிடிச்சிக்கோ, இல்லையா அப்படியே போயிடும் சொல்லுவோம். அப்படி இல்லாமல் சமதர்மத்தோட அது மாதிரி இல்லை. இதெல்லாம் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். வேதம் சொல்கிறதும் நம்மளை மாதிரி சிந்தனையாளர்கள் சொல்கிறதும் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். நமக்கு இருக்கிற அதே கஷ்டம் தானே அவங்களுக்கும் இருக்கும். சரி, நான் ஒரு 5 குடம் பிடிச்சிக்கிறேன், நீ ஒரு 5 குடம் பிடிச்சிக்கோ, அப்புறம் நான் அப்புறம் 6வது குடம் பிடிச்சிக்கிறேன், நீ 6வது குடம் நான் பிடிச்சிக்கிறேன், 6 to 10 நான் பிடிச்சிக்கிறேன், அப்புறம் 6 to 10 நீ 10 குடம் வச்சுக்கிறேன். அப்படி சிந்தனை வருமா? வரும். யாருக்கு வரும்னா அந்த முக்த ஜீவனாக இருந்தால் வரும். பரந்த மனப்பான்மை யாருக்கு வரும்? எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எப்போ வரும்? நாம் பூரணமானால் தான் வரும். அதே மாதிரி எப்போ ஜீவன் முக்தனாவான்? இந்த மூணு முடிச்சுகள் சொல்கிறோம் இல்லையா, இந்த 3 முடிச்சுகளும் தான் நம்மளை கட்டி வச்சுருக்கு. நம்மளை அல்போன்னு சொல்கிறது யார்? நம்மளை அல்போன்னு சொல்கிறது யார்? பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம். நாம் பிரம்மத்தினுடைய ஸ்வரூபமாக இதோ இவ்வளோ மந்திரம் சொல்லி 111 மந்திரம் சொல்லியிருக்கு பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை. இதில் ஒன்று கூட நமக்கு பொருந்தலையே. ஆனால் உள்ளே இருக்கா இல்லையா? உள்ளே இருக்குதுங்கிற உணர்வாது இருக்கா இல்லையா? அது பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா? குரு வந்து எக்ஸாக்ரேட் பண்ணுறான்னு தெரியுதா? அப்படி தோணுதா? சொல்லுங்கள். எல்லோரும் உள்ளுணர்வில் தான் நீங்கள் எல்லாம் வேலை செய்கிறீங்க. எஸ்பெஷலி ஆண்களை விட பெண்கள் உள்ளுணர்வு ஹன்ச்சிங்கில் தான் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. அது மிகச்சரியாக இருக்கும், 100% சரியாக இருக்கும். அப்படி தோணுதா? இல்லை அதாவது வேதம் தவறாக சொல்லுதா? எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்லுதா? இல்லை இருக்கிறது தானே சொல்லுது. நமக்கு தெரியலைங்கிறது தானே இப்போ உண்மை. அப்போ நம்ம பொய்யில் வாழ்ந்துட்டுருக்கோம். உண்மையை சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதே நேரத்தில் மறுக்க முடியல, விளக்கவும் முடியல. இப்போ இந்த 3 முடிச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 முடிச்சு பிரம்ம விஷ்ணு ருத்ர முடிச்சு. அது எதால் எரிக்க முடியும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவுக்கிறதுலாம் கிடையாது. நமக்கு அவுக்கிறதுனா திரும்பி முடிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாமெல்லாம் எரிச்சிருவோம். நம்மளுக்கெல்லாம் பகைமே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் வேண்டாம். இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட ரியாக்ட் பண்ண மாட்டோம். நம்ம பாலிசியே வேறு. நம்ம பைபாஸில் போயிட்டே இருப்போம். ஏன்னா அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டோம். அவனுக்கு தீங்கும் பண்ண மாட்டோம். முடிஞ்சால் அவனை சிந்திக்க வைப்போம், சிந்தனையை தூண்டுவோம், சிந்திக்க வைப்போம். அவன் சிந்தித்து அவனே முடிவு தன்னுடைய தவறு அவனே உணர்ந்துருவான். என்னுடைய லைஃப்பில் அது மாதிரி 95% அது மாதிரி பகைவர்கள் மாறியிருக்காங்க. 5% பற்றி அடியன் கவலைப்படுறதில்ல. சுவாமி அது பார்த்துக்கிறாரு. அது வேறு மாதிரி இருக்குது ட்ரீட்மெண்ட். அவர் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குது. பகைவன் கூட கெட்டு போகணும்னு ஒரு நாள் நினச்சதில்லை, ஒரு நாள் நினைக்க மாட்டோம். அந்த மாதிரி சுபாவம்லாம் நமக்கு கிடையாது. யதார்த்தமாக சொல்கிறேன், எப்போதும் போல் சொல்கிறேன், யதார்த்தமாக சொல்கிறேன்னு சொல்கிறேன். அதனால் இந்த 3 முடிச்சியை அவிக்கிற வேலை வந்து என்னது? அதுதான் ஞானாக்னி. ஞானாக்னி இருக்கிறவன் அந்த 3 முடிச்சில் அவன் வந்து அவிழ்க்கப்படுறதுனால அதுக்கப்புறம் இந்த உடம்பை விட்டு ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புங்கிற 96 தத்துவங்களையும் 96 முடிச்சுகளாக அவனை போட்டு அமைக்க வச்சுருக்கு இந்த உடம்புக்குள்ளே. நான் வந்து அம்பாள் பூஜை பண்ணும்போது காஞ்சிபுரம் போயிடுவேன். காஞ்சிபுரம் கர்ப்பகிரகத்தில் நின்று அம்பாளை வழிபடுவேன். சங்கு பூஜை பண்ணும்போது ஸ்ரீரங்கம் போயிடுவேன். இங்கே அருணாச்சல சிவ சொல்லும்போது திருவண்ணாமலை போயிடுவேன். ரொம்ப நாள் கனவு எனக்கு. அதாவது என்ன நம்ம எங்கே நினைக்கிறோமோ அங்கே தோன்றணும், யாரை தரிசிக்கணுமோ அவங்கள தரிசிக்கணும், தோன்றணும், மறையணும், தரிசிக்கணும். இங்கேருந்தே தரிசிக்கணும், இல்லை எந்த இடத்துல நினைக்கிறோமோ அந்த இடத்துல தோன்றணும். அப்படி ஒரு சிந்தனை எனக்கு உண்டு. இப்போ இந்த 96 தத்துவங்களை கடந்தால் தான் துரியத்துக்கே வர முடியும். துரியங்கிறது சகசிராரம், புருவ மத்தி தான் நம்மளுக்கு வந்து ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பெல்லாம் கடந்து சைத்தன்யமாகி சித்து சுரூபமாகி சகசிராரம் வந்து சத்தோடு சினைய போகிறோம். அத்வைத நிலைக்கு வர்றது, சமாதி நிலைக்கு வர்றது சகசிராரம்னு வச்சுங்க, புரியத்துக்காக சொல்கிறேன். துரியங்கிறது சகசிராரம் தான், அதில் ஒன்றும் டவுட் இல்லை. இந்த துரியம்னா துரியாதீதம்னு ஒன்று இருக்குது, உடம்பை விட்டு வெளியில் போகிறது. இப்போ ரமணருக்கு அது மாதிரி நடந்திருக்கு. அவர் ஒரு நாள் அது மாதிரி தான் தன்னுடைய மரணத்தை
சிந்திக்கும் போது அவருடைய உடம்பை விட்டு அது வெளியில் வந்து நடக்கிறதெல்லாம் பார்க்குது, என்னென்ன நடக்கும் அப்படின்னு. அது மாதிரி நம்மளுடைய ஆத்மா, இந்த அடியனுடைய ஆத்மா இந்த 96 தத்துவங்களையும் கடந்து 3 முடிச்சுகள் சொல்லக்கூடிய பிரம்ம முடிச்சு, விஷ்ணு முடிச்சு, ருத்ரம் முடிச்சு இதெல்லாம் எரிச்சிட்டு துரியத்துக்கு வந்து 96 தத்துவங்களையும் கடந்து உடம்பை விட்டு வெளியில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கு. பார்த்தீங்களா இல்லையா அந்த ஃபோட்டோவை? என்ன தத்துவம்னா அது என்ன எனக்கு உணர்த்துதுன்னா, நான் பூஜை பண்ணும்போது நினைப்பேன், நிறைய நேரம் வந்து யந்திரமாக பண்ணுவோம். யந்திரமாம்னா அது அடியார்களுக்காக பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு போனால் நம்ம அனுபவிக்கணும்னு நினச்சோம்னா, சுவாமியை அனுபவிக்கணும், அந்த பூஜையை அனுபவிக்கணும்னு நினச்சோம்னா மந்திரங்கள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. கண்ணில் கண்ணீர் வருது, வாய் சுத்தமாக பேச முடியாத ஒரு சூழ்நிலை பலமுறை ஸ்டக் ஆகிருக்கு. நான் பலமுறை அதில் எச்சரிக்கையாக இருப்பேன். அதையும் தாண்டிடும், சில நேரம் நம்மளை தாண்டிடும். அப்படி பல நாள் வருத்தப்பட்டது உண்டு. நம்ம பூஜையை வந்து அனுபவித்து பண்ணுறது அது 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 ஒரு தனி சிறப்பு. இது ஆத்மாத்ம பூஜை தான். சுவாமி ஆத்மாத்ம பூஜை பண்ணாலும் சரி, சமஷ்டி பண்ணாலும் சரி, வியஷ்டி பண்ணாலும் எல்லாம் சுவாமிக்கு தான் போகுது, எல்லாம் லோகசேபத்துக்கு தான் போகுது. குருவாக இருக்கிறவங்க தனக்குன்னு சங்கல்பம் பண்ண மாட்டாங்க, பண்ணக்கூடாது. சுவாமிக்காக பண்ணலாம், அடியார்களுக்காக பண்ணலாம், அப்படி தான் பண்ணுறோம். அது ஆத்மாத்மா சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த பூஜை தடையில்லாமல் இன்றைக்கி 9 ஆண்டுகளாக 1008 தடைகளை எல்லாம் தாண்டி அது க்ளீனாக, நம்மக்கிட்ட எந்த தடையும் வரல. நமக்கு பின்னாடி வேணால் யாரோ பேசலாம், போய்க்கலாம், வரலாம். அப்போல்லாம் நினைக்கிறது என்னென்னா, இந்த பூஜை நித்திய கர்மாவாக நடக்கணும், அனுஷ்டானமாக நடக்கணும், ஒரு நாள் கூட பங்கமாகக்கூடாது அப்படின்னு நினச்சது உண்டு. ஆரம்ப காலத்துலாம் ட்ரிப்புக்கு போய் விடிகாலத்தில் வந்தால் கூட 12 மணிக்கு வந்தாலும் சரி, 2 மணிக்கு வந்தாலும் சரி, 3 மணிக்கு வந்தாலும் அப்படியே வந்து குளிச்சுட்டு அப்படியே தூங்காமல் அப்படியே பூஜையெல்லாம் கண்டினியூ பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்வக்கோளாறு. அப்புறமா சுவாமியோட பேசி தான் இந்த முடிவு எடுத்தது. சரி, ஒரு நாள் லீவ் விடலாம், 2 நாள் லீவ் விடலாம். இப்போ அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிற அந்த ஆத்மா, அந்த உயிர், அதான் உயிர். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கதையில் புராணங்களில் தான் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க முடியும், கேட்டிருக்க முடியும். இல்லை படம் வரைஞ்சிருப்பாங்க, லைவாக இது மாதிரி பார்க்க முடியாது. அப்படி சாந்தமாக உட்காந்துருக்கா இல்லையா அது இந்த பக்கத்தில் சுவாமியை பார்த்துட்டு உட்காந்துருக்கா இல்லையா, அதுதான் உயிர். அதில் ஒரு டவுட் கேட்டார் ரமேஷ் பாபு, உங்கள் உடம்பை விட்டு அந்த உயிர் வெளியில் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கேன் ஃபோட்டோவில், அப்போ நீங்கள் எப்படி பூஜை பண்ணுறீங்கன்னு கேட்டார். அந்த டவுட் இருந்துச்சு அவங்களுக்கும்? இருக்கலாம், நியாயமானது தான். ஆனால் ஒரு லிங்க் உண்டு, உயிருக்கும் உடம்புக்கும் லிங்க் உண்டு. ஒரு வெள்ளி கம்பின்னு சொல்லுவாங்க. பரம்பொருளுக்கும் நமக்கும் எப்படி நெட்வொர்க்கில் கனெக்ஷன் இருக்கோ அதே மாதிரி உயிருக்கும் உடம்புக்கும். ஏன்னா வெளியில் போய் இந்த பாடி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா பிராரப்தம் முடிகிற வரைக்கும் பாடி எனக்கு தேவை. கொஞ்சம் சொல்கிறேன், இந்த படம் அந்த நேற்று நடந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு புரியணும்ல, எல்லாருக்கும் புரியட்டும். ஏன்னா இது கதையிலையும் புராணங்கள்லேயும் யாரோ சொல்லி இதெல்லாம் யாரும் சொல்கிறது இல்லை. ஏன்னா உங்களுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த பாடியை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா பாடிக்கு ஏதாவது ஒன்றுச்சுன்னா ஆத்மா பாதிக்கப்படும், அடுத்த சரீரம் கிடைக்காது. எங்கே வேணாலும் போகலாம், ஒரு க்ஷணத்தில் போகலாம், ஒரு செகண்டில் போகலாம். இப்போ நான் சொன்னல, தோன்ற இடத்துல நினச்ச இடத்துல தோண்டலாம், மறையலாம். நமக்கு அப்படிலாம் ஒன்றும் தோணலை போல இருக்குது. நம்ம வந்து பூஜையை அனுபவிக்கணும்னு சாந்தமாக அமைதியாக உட்காந்துருக்கு. பாடிக்கு வந்து ஏதாச்சும் ஆச்சுன்னா அது பாதிக்கப்படும். அதனால் எப்போ பாடியில் ஒரு சின்ன சலனமாக இருந்தாலும், எங்கே அது போயிருந்தாலும் சரி, எவ்வளோ தொலைவுக்கு போயிருந்தாலும் சரி, அடுத்த செகண்டில் என்ன பண்ணும், பாடிக்குள்ளே வந்துடும். அப்போ ஜெர்க்காகும், உடம்பு ஜெர்க்காகும். கிரகங்கள் வந்தாலும் ஜெர்க்காகும். கிரகங்கள் உங்கள் ஜாதகப்படி கிரகங்கள் உங்களை வச்சு செய்யணும்னு வருதுன்னு வச்சுங்களேன், எஸ்பெஷலி சனி, அது நல்லா தெரியும் உங்களுக்கு. ராகு இதெல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், அது ஜெர்க்காகும். போகிறப்பையும் ஜெர்க் பண்ணும், வரப்பையும் ஜெர்க் பண்ணும். அப்போது அந்த லிங்க் வெள்ளிக்கம்பின்னு சொல்லக்கூடிய அந்த லிங்க் வந்து பிராரப்தம் முடிகிற வரைக்கும் கட் ஆகாது. கட்டானா அப்புறம் திரும்பி வராது, உள்ளே வர முடியாது. வெளியில் போனது தான். இது சாத்விகமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய நோக்கமும் குறிக்கோளும் பூஜை, தியானம், வேத விசாரம், பரோபகார்த்தம்னு இருக்கிறதுனால அது சாந்தமாக உட்காந்து பூஜையை அழகாக வாட்ச் பண்ணுது.
அச்சில் வார்த்தை மாதிரி. இப்போ நான் வந்து ஏதாவது ஒரு சித்தி நினச்சிருக்கேன்னு வச்சுக்க, இப்போ நான் நினச்ச மாதிரி திருவண்ணாமலை கர்ப்பகிரகத்தில் நின்று சுவாமியை தரிசனம் பண்ணணும், நல்லா மனப்பூர்வமாக நல்லா சாமி கும்பிடணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அங்கே போயிருக்கோம். எப்படி தெரியும்? ஃபோட்டோ யாரை எடுக்கிறதுக்கு? ஃபோட்டோ எடுக்கிறது இப்போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுனால ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சிருந்த அந்த லென்ஸுக்கு வந்து ஒரு விசேஷ கண். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இந்த லென்ஸுக்கு விசேஷ கண் நம்ம கண்ணுக்கு தெரியல, லென்ஸு கண்ணுக்கு தெரியுது. ஆ, நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல. நான் பக்கத்தில் உட்காந்து சுவாமி, என்னுடைய உயிர் வந்து பக்கத்தில் உட்காந்து சுவாமியை தரிசனம் பண்ணுது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. நான் இப்போ சமீப காலமாக கொஞ்சம் மகிழ்ச்சியாக தான் இருக்கேன். முன்னை விட மகிழ்ச்சி பல நிலைகள் இருக்குது. துக்கமான நிலை, துக்கமற்ற நிலை, மகிழ்ச்சி நிலை. மகிழ்ச்சியில் மிகுந்த மகிழ்ச்சி, அதிக மகிழ்ச்சி, அதீத மகிழ்ச்சி. இப்படி மகிழ்ச்சியை பேரின்பம் வரைக்கும் கொண்டு போகலாம். அனுபூதி போனால் தான் பேரின்பம். அப்போ நான் நேற்று சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஆனந்தத்தை நீங்கள் எப்படி அனுபவிக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி அவித்யா காமகர்மம்னா என்ன அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் தான் சமாதிக்கு போக முடியும். சமாதிக்கு போனால் தான் நீங்கள் இந்த கயிறுலாம் எரிக்கப்படும். ஒரு முறை தரிசனம் ஆனாலும் கயிறு எரிக்கப்படும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அது ஒரு நிலை இருக்குது. ஒரு நிலையில் ஒரு பாயிண்டில் இந்த 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 கயிறுகளை எரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ எரித்த மாதிரி இல்லை, இப்போ தான் எரிச்சிருக்கோம். இல்லை, எனக்கு தேவன்லேருந்து எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஒரு மாற்றத்தையும் நான் பார்க்கல. எங்குள்ளே என் மாற்றத்தை பார்க்கல. இந்த ஃபோட்டோஸ் வெளியில் வர்றதுனால உங்களுக்குள்ள மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. என்னை பற்றி பார்க்குற பார்வை இப்போ மாறி இருக்குது, மக்கள் மத்தியில் மாறி இருக்கு. எனக்கு ஒரு மாற்றமும் தெரியல. மகிழ்ச்சியாக இருக்கேன். மகிழ்ச்சி ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அமைதியாக இருக்கேன். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அமைதியாக இருக்கிறேன். யாத்தையும் பேச பிடிக்கல. பழைய நிலைக்கு வந்துட்டேன். முன்னாடி எப்படி இருப்பேனோ அப்படி இருக்கேன். இன்னும் உள்ளே போகணும். உள்ளே போனால் தான் வைரங்கள் வைடூரியங்கள்லாம் வெளியில் எடுத்துன்னு வர முடியும், உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ இந்த அவித்யா காமகர்மம்னு ஒன்று பேசியிருக்கோம்ல, அவித்யா காமகர்மம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். இப்போ அவித்யான்னு என்னது? தெரியாமை, அறியாமை. காமம்னு என்னது? அதனால் வரக்கூடிய ஆசை. உள்ள இருட்டாக இருந்தால் தான் ஆசை இருக்கும். நிறைய ஆசை இருக்குது. எனக்கு ஏகப்பட்ட ஆசை இருக்குது அப்படின்னு சொன்னால் நிறைய இருட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அவித்யா வந்து கடந்து அவித்யாவில் ஞானத்தினால் விளக்கை ஏற்றி இந்த இருட்டை போக்குனா தான் காமம் போகும். காமம் போனால் தான் கர்மா போகும். கர்மா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால், கர்மாவுடைய விளைவு வந்து சுகமாகவோ துக்கமாகவோ ரெண்டு விளைவு இருக்குது. பாவம் புண்ணியம்னு கணக்கு வரும், இல்லை சுக துக்கம்னு கணக்கு வரும். இப்போ இதனால் வெளியில் எண்ணங்கள் போகாமல், வெளியில் மனமாக நம்ம அழியாமல் உள்ளே சித்தா போகணும். வெளியில் போனால் மனுஷன், உள்ளே போனால் இறைவன். அதாவது வெளியில் போனால் மனுஷன், உள்ளே போனால் சைத்தன்யம், சித்து. எங்கே உள்ளே போகிறோம்? சத்தை நோக்கி போகிறோம். சத்து யாரு? சிவம். சித்து யாரு? சக்தி. வெளியில் போனால் மனம், உள்ளே போனால் சித்து. இப்போ உள்ளே போகிறவங்களுக்கு தான் ஆற்றல் அதிகம். புரியுதா? நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்களே இல்லாமல் வெளியில் போகாமல் இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய சங்கல்ப சக்தி பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சங்கல்ப அடியன் பண்ணால் நடக்குதில்ல? நடக்குதா இல்லையா? அடியனுக்கும் நடக்குது, அடியார்களுக்கும் நடக்குது, இறைவனுக்கும் நடக்குது. நடத்துறது யார்? பரம்பொருள் நடத்துகிறாங்க. சங்கல்பம் பண்ண வைக்கிறது யார்? இப்போ இந்த வந்தாங்களே மதுரையில் இந்த முந்தா நாள் 2.5 வருஷமாக அந்த பொண்ணு, டீனேஜ் பொண்ணு, ஏதோ சித்த பிரமையில் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியிலே வரல, எங்கேயும் போகல, யாரையும் பார்க்கல, அவங்க அம்மாவை தவிர யாரையும் உள்ளே விடலை. இப்போ முந்தா நாள் நடந்த இந்த வேல் பூஜையில் ஒரு மெசேஜ் போட்டிருக்கார் பாருங்கள். நன்றி சொல்லி மெசேஜ் போட்டிருக்கார். ஸோ நடத்துகிறது யார்? பரம்பொருள் நடத்துகிறாங்க. எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நம்மளை வச்சு நடத்துகிறாரு. எப்போ நடத்துகிறாரு? எப்போ அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணுமோ, எப்போ அந்த முடிச்சியை எரிக்கணுமோ அதுவே சொல்லுதான். இந்த ரூம் சரி கிடையாது, இந்த வீடு சரி கிடையாது, மாற்றணும்னு சொல்லுதான். வெளியில் வந்திருக்கு. இந்த இதில் சொல்ல வேண்டிய படத்தில் சந்திரமுகியில் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கதை கேட்கும்போது அவங்க சொல்லும் போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு.
எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த சங்கல்ப சக்தி வந்து வெளியில் எண்ணங்கள் போகாமல் ஏகப்பட்ட 6000 எண்ணங்களை நம்மளுடைய ஸ்பிரிட்டை வீணடிக்காமல், நம்மளுடைய ஸ்பிரிட் இருக்கிற பிராணசக்தி அதை வந்து வெளியில் விட்டோம்னா வேஸ்ட்டு. உள்முகப்படுத்துனோம்னா வல்லமை. அதில் தான் நீங்கள் பெருசாக நீட்டில் பாஸ் பண்ணுறது, நெட்டில் பாஸ் பண்ணுறது, எதுலேயும் நீங்கள் வெற்றி அடையணும்னா உள்முகப்படுத்தணும், சத்தை நோக்கி பயணிக்கணும். 6000 எண்ணத்தை நிறைய ஸ்பிரிட்டெல்லாம் விட்டான ஸ்பிரிட்டு ரொம்ப முக்கியம். அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த விளைவு வந்து சப்போஸ் துக்கமாக இருக்குன்னு வச்சுங்களேன். 5 விதமான துக்கம். முதல் துக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், அவித்யா, அறியாமை, இருட்டு. முதல் துக்கம். ஒன்றுமே புரியல, தெரியல என்ன நடக்க போகுது. இப்போ யாருக்கு 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன நடக்கும், இந்த நாள் என்ன நடக்கும், இந்த வாரம் என்ன நடக்கும், இந்த மாதம் என்ன நடக்கும், இந்த வருஷம் என்ன நடக்கும்னு தெரியுமான்னா தெரியாது. ஏன்? எல்லாம் இருட்டில் இருக்கான். சிலருக்கு தெரியும். ஏன்? அவன் உள்ள வெளிச்சத்தை ஏற்றிட்டான், ஞான அக்னியை ஏற்றிட்டான். அது அணையாமல் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்றைக்கும் அணையாத நெருப்பு. இப்போ ரெண்டாவது என்னது? ராகம். அது ரெண்டாவது வந்து அஸ்மிதா. அஸ்மிதானா என்னது? அகங்காரம். நான் எனது அப்படின்னா அதோட ஒன்றிடுறது. என்னுடைய பொருள், என்னுடைய காரு, என்னுடைய குடும்பம், என்னுடைய வீடு. அது உண்மையா பொய்யா? என்னுடைய வீடு, என்னுடைய காரு, என்னுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? பொய். நீங்கள் வாழ்க்கை நடத்துகிறீங்க. உங்களை ஒரு இடத்துல வச்சுருக்கு, உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கு, ட்ரெஸ் கொடுத்துருக்கு, உங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணதுக்கு பல பேரை உங்களோட சேர்த்து வைக்குது. நீங்கள் உங்கள் வேலையை செய்யணும். நீங்கள் அதில் தான் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், வேற ஒன்றை செய்யலாம். அது எதுக்காக அது உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கோ அதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சுகம். செய்ய மாட்டேன்னா வேற ஒரு ஆளை வச்சு அதை செஞ்சிடும், துக்கம், ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும். வேறு ஒன்று செய்கிறீங்க, விபரீதமாக செய்கிறீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு அகெயின்ஸ்டாக உங்களை வச்சு செஞ்சிடும், மகா துக்கமாகிடும். இதாச்சா? இப்போ கொடுத்துருக்கிறதெல்லாம் இருக்கிறதெல்லாம் யார்? நீங்கள் நினச்சிக்க நாம தான் அமைச்சோம், நம்ம படித்தோம், நம்ம வேலை வாங்கினோம், நம்ம சம்பாதிச்சோம், அதனால நல்ல இடத்துல பொண்ணு கிடச்சிது, அப்புறம் நல்ல இடத்துல குழந்தை பிறந்துச்சு, நல்லபடியாக இது அப்படி. அதான் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அக்ஞானம். எல்லா நிகழ்ச்சிகளும் அவன் நடத்துகிறான். உலகம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான் நடக்குது. இறைவன் இருக்காருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது நான் எனதுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது உங்ககிட்ட. நீங்கள் வச்சுருக்க ஏதாவது நீங்கள் தயாரிச்சிங்களா? நீங்கள் போட்டிருக்க ஆபரணமோ, வஸ்திரமோ, சாப்பாடோ சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த அர்த்தத்தில் என்னதுன்னு சொல்கிறீங்க? இது அடிப்படை அறிவே இல்லையே. உன்கிட்ட கீயை கொடுத்துருக்கு, எப்போ வேணாலும் பிடுங்கும். பல்ல கொடுத்துருக்கு, எப்போ வேணாலும் பிடுங்கும். ஒழுங்கா இல்லைன்னா எப்போ வேணாலும் பிடுங்கும். என்னப்பா உண்மையா பொய்யா? இதெல்லாம் நெகட்டிவாக சொல்ல. நெகட்டிவாக இல்லை, நீ நெகட்டிவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க. மூடன்னு அந்த நிலையில், அந்த அறிவு நிலையில் மூடன்னு ஒரு நிலை இருக்குது. 5 நிலை இருக்காது. இதை முடிச்சுட்டு வரேன், அதுக்குள்ளே போனால் அது இதாகிடும். இன்றைக்கி ஒரு விசாரமாக போட்டும் பரவாயில்ல. இப்போது அவித்யா காமகர்மம் உங்களுக்கு அர்த்தம் தெரியும். இப்போ அதனால் வரக்கூடிய துக்கம் 5 விதமான துக்கம் இருக்குது. 5 விதமான துக்கம் என்னன்னா, அவித்யா, அஸ்மிதா. அஸ்மிதானது? அஸ்மிதானா என்னது? நான் எனது. நான் எனதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. நான் எனதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. ஏன்னா ஒன்றுது எதுவுமே இல்லை. ஒன்றுது எதுவுமே இல்லை. ஒன்றுது யார் தெரியுமா? நீ மட்டும்தான். இந்த நான் சொல்கிறல்ல, அது மட்டும்தான். அந்த நான் அகங்காரம் இல்லை. அகங்காரத்துக்கு கடந்த அகம்னு ஒன்று இருக்குது, உண்மையானது. அதுதான் நான் சொல்லுது. நமக்கு பீரியாரிட்டி கொடுக்கல அப்படின்னு வருத்தப்படுது, ரியாக்ட் பண்ணுதுன்னா அது அகங்காரம். ரியாக்ட் பண்ணாமல் சாந்தமாக சகிப்புத்தன்மையோடு இருக்குன்னா அது அகம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அதை நீங்களே முடிவு பண்ணிங்க. அகங்காரமாக அகமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணி. என்னை மதிக்கலை, என்னை வான்னு சொல்லலை. நீ எதுக்கு போனாங்க? உன்னை எவன் போச்சோன்னா? உன்னை எவன் போச்சோன்னா யார் எதுக்கு போனாங்க?
இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறதே கிடையாது. இல்லை அவங்க தான் கூப்பிட்டாங்க, அப்போ தான் கூப்பிட்டாங்கல்ல, அப்போ இன்னொரு வாட்டி ஒன்று அவங்க வாசலுக்கு ஒரு வாட்டி வந்து அவங்க பன்னீர் தெளிக்கணுமா? யோசனை பண்ணி பாருங்கள். அகங்காரம் தான் என்ன பண்ணுது? என்ன வாவான்னு சொல்லணும், 10 பேருக்கு மத்தியில் என் பேரை சொல்லணும், என் ஊரை சொல்லணும். என்ன அவங்க பேர் மட்டும் டெய்லி சொல்கிறீங்க, ஏன் மாதிரி சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்கிறாங்க சில பேர் வந்து. அவங்க பேரை சொல்கிறதும் சொல்லாதும் அவன் செயல். அவன்கிட்ட போய் கேளு, முருகன்கிட்ட போய் கேளு. அது பேர் என்னது? அஸ்மிதான்னு பேர். ஒரு பொருளை என்னுடைய பொருள்னு அப்படியே ஒன்றி அதிலே லயமாகிடுது. இதெல்லாம் அறியாமை, மடத்தனமாக நீங்களே பண்ணிக்கிட்டே எந்துன்றது எதுவுமே இல்லை. உனக்கு கொடுத்தாங்க கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு கொடுப்பாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிக்குவாங்க. அப்புறம் அடமான கடையில் இருக்கும், அப்புறமா விற்றுருவாங்க. அப்புறமா வரதுக்கு 10 வருஷம் ஆகும். ஆனால் வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். உன்னுடைய பொருளாக இருந்தால் அது வந்துடும். ஒன்றுதே இல்லைன்னா விட்டுடணும். ஒன்றுதே இல்லை வந்துட்டா கொடுத்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று போட்டுருந்தோம். இப்போ ஒன்றுமே இல்லையே. அது போட்டுருந்தான்னா போடாட்டி என்ன? அது என்ன வஸ்திரமா? அத்தியாவசிய பொருள் அது. உங்கள் ஸ்டேட்டஸு, உங்கள் ப்ரெஸ்டீஜு இதெல்லாம் அஸ்மிதா. அது புரியுதா? அஸ்மிதாங்கிறது ஒரு பொய். புரியுதா? பொய்யை நம்புறீங்கல்ல, அது பேர் அஸ்மிதா. ஒன்றாச்சா? ஃபஸ்ட்டு என்ன? அவித்யா. அவித்யா இருந்தாலே இதெல்லாம் வரும். இருட்டில் இருக்கிறனே உனக்கு எல்லாமே வரும். இருட்டில் இருந்தால் இருட்டு தான் வரும். 2வது வந்தது என்னது? அஸ்மிதாவா? 3வது ராகம். ராகம்னா என்னது? எனக்கு பிடிக்கும், இது பிடிக்கும், அது பிடிக்கும், அது பிடிக்கும், அது பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். மெனு கார்டில் எதை பார்த்துட்டு எதை விடுறதுனே தெரியல. யாராவது மெனுவை பார்த்து டக்குன்னு சொல்கிறாங்களா? சொல்லுங்கள் பார்க்கலாம். டக்குன்னு சொல்கிறவங்களா இருந்தால் மெனுவே பார்க்க மாட்டாங்க, எங்களை மாதிரி. புரியுதா? புரியுதா? நீங்கள் வித்தியாசம்லாம் யோசிச்சு பாருங்கள். இதிலெல்லாம் நீங்கள் டயத்தை வீணடிச்சிருக்கீங்க, நாசமாக போயிட்டுருக்கீங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் சொன்னால் நெகட்டிவாக சொல்கிறாரு. காலையிலே நெகட்டிவாக சொல்லு. காலையில் என்ன, மாலையில் என்ன? நீ பொய்யில் வாழ்கிற, நான் மெய்யில் வாழ்கிறேன். எது உண்மை? எது உண்மை? நீங்கள் வாழ்கிறது உண்மையா, நான் சொல்கிறது உண்மையா? நான் சொல்கிறது தான் உண்மை. நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க? உங்கள் சௌகரியத்துக்கு இந்த உலகம் நடக்கும்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. அதுக்கு இது இடம் இல்லை. உங்கள் வீட்டிலே நீங்கள் சொல்கிற பேச்சை எவனும் கேட்குறதில்ல. 10 பைசாவுக்கு உங்களை மதிக்கிறதில்ல. நீங்கள் என்னத்துக்கு சொசைட்டியில் வந்து நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக நான் சொல்கிறதெல்லாம் நடக்கணும்? நீ என்ன பிரம்மாவா, சரஸ்வதியா, மகாலட்சுமியா, இல்லை மகா பார்வதியா, இல்லை பிரம்மாவா, விஷ்ணுவா, ருத்ரனா? ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நீனா ஒரு களிமண் மாதிரி இருக்க. அறிவே உனக்கு கிடையாது சுத்தமாக. அறிவு வளர்ச்சிக்காக என்ன முயற்சி பண்ணியிருக்கியா? கிடையாது. ஆனால் பாக்கி எல்லாத்தையும் கேட்குற. பார்க்குறதெல்லாம் கண்ணில் எதை பார்க்குறியா? அப்பா 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 எவ்வளோ பொருள் வருது. இதை சொன்னாராம், ஏதாவது ஒரு பொருள் வந்தால் கடைசியாக எந்த பொருள் வருதோ அந்த பொருளை வாங்குறேன் பாரான். ஒரு கொடை வருதுன்னு கடைசி மாடல் எதுவோ அதை நான் வாங்கிக்கிறேன். கடைசி மாடல் வரைக்கும் இவர் இருப்பாரா? அப்போ கடைசி வரைக்கும் வாங்க மாட்டார். க்ளீனாக இருக்கா? தன் பையன் கிட்ட இது கேட்டான்னு வச்சுக்கோங்களா, பையன் ஒரு செல்லுக்கு இதில் கடைசி மாடல் ஏதோ அது எனக்கு வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லுவாராம். புரியுதா விஷயம்? இப்போ என்னாச்சு? அவித்யா போச்சு, அஸ்மிதா போச்சு, ராகம் போச்சு, துவேஷம். துவேஷம்னா வெறுப்பு. எனக்கு இது பிடிக்காது, இப்படி சொன்னால் பிடிக்காது, அப்படி சொன்னால் பிடிக்காது, இப்படி சொன்னால் பிடிக்காது, இப்படி சொன்னால் பிடிக்காது, இப்படி சொன்னால் பிடிக்காதுன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காது. கடைசியில் அதான் நடக்க போகுது. புரியுதா? எனக்கு இது சொன்னால் பிடிக்காது, அது சொன்னால் பிடிக்காது, இது வேண்டாம், அது வேண்டாம், அதெல்லாம் அப்படியே சொல்லிட்டே இருந்தேன்னா உன்னை யாருக்குமே பிடிக்காது. தனியாக நிற்ப. அதோ கதி தான் உனக்கு. அதனால் பிடிச்சது பிடிக்காததெல்லாம் வச்சுக்கிறது அஞ்ஞானம், அஞ்ஞானம், அஞ்ஞானம். அறிவீனம், அறிவீனம், அறிவீனம். மடத்தனம், மடத்தனம், மடத்தனம். இது யாரும் சொல்ல உங்கள் பேரண்ட்டு சொல்லித்தர மாட்டுறாங்க. பேரண்ட்டை என்னத்தை வளர்க்குறாங்க? சாப்பாடை சட்டி சட்டியாக வைக்கிறாங்க. அந்த அந்த பொரியல் அதில் என்னென்னமோ வெரைட்டிலாம் வச்சுருக்கீங்க. அது குண்டானா வச்சுருக்காங்க. எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போட்டு அமுக்கு, போட்டு அமுக்கு. உடம்புக்கு தேவையில்லாதெல்லாம் அத்தியாவசியத்தை தாண்டி அனாவசியமாக போயிட்டுருக்கு. உடம்பே பருத்து போயிட்டுருக்கு. அப்போ என்னென்னா இடைஞ்சலாயிரும். பாத்ரூம் போக முடியாது. நீங்கள் தெரியுமில்ல, பெரிய அவசியம் போயிடும். எல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக இருங்க.
எப்போதும் அரை வயிறுங்கிற மைண்ட் செட் பண்ணுங்கள். எப்போதும் அரை வயிறு சூப்பரான வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் உடம்பு உங்களை படுத்தவே படுத்தாது. தண்ணி நிறையா குடிங்க. இப்போ ராகம் முடிஞ்சிச்சா, துவேஷம் போயிடுச்சா, கடைசியாக இருக்குது அபினிவேஷம், பயம், மரண பயம். செத்து போயிடும். என்னமோ செத்து போகிறது, இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை, அவ்வளோ சோகப்படுறாங்க. ஒருத்தவனுக்கும் அறிவே இல்லை. வேறு சட்டையை போட்டு வரப்போகிறான். இவன் செஞ்ச புண்ணியத்துக்கு இவனுக்கு என்ன மோட்சமாக கொடுக்க போகிறாங்க? இவன் பண்ண அக்கிரமத்துக்கு இவனெல்லாம் உடனே போடுவாங்க. ஒரு வாரத்தில் அவனுக்கு வேறு பாடியை கொடுத்து கீழே இறக்கி விடுவாங்க. எதுக்கு நீங்கள் அதை பற்றி ஏன் அவன் நல்லா இருக்க அவனுக்கு பிடிக்கலையா? அவன் போய் வேறு சட்டையை போட்டு வரப்போகிறான். எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் மாமா, எங்கள் மாமி, என்ன அது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நீங்களே எடுத்து விட்டு வச்சுக்கிட்டு எந்து இது எல்லாமே தப்பு. இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுத்தாலே கடையில். எவன் சொல்லிக் கொடுத்தா, எந்த ஜென்மாவில் சொல்லிக் கொடுத்தானே தெரில. எல்லா ஜென்மாலையும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. இதை பிடிச்சிக்கிட்டு விட்டு தொலை. இப்போ 5 கிளேஷன் சொல்லிட்டேன்னா, இந்த 5 கிளேஷம் என்ன தெரியுமா பண்ணுது? எதுக்கு இதை சொல்கிறேன்? அவித்யா காமகர்மம்னா அடிக்கடி சொல்கிறாங்களே, அர்த்தம் என்னங்கிறது இதுதான் அர்த்தம். இது 5 கிளேஷம் இருக்குல்ல, இது உங்களை அந்த பரம்பொருளோட தொடர்பு கொள்ள விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து இதையே பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ இதிலையே இருக்கிறதுனால உள்ளே போக மாட்ற. இப்போ இந்த சித்து இருக்குல்ல, வெளியில் போனால் மனம்னு சொன்னால், உள்ளே போனால் உயிர், ஆத்மா, ஜீவாத்மா, ஜீவன். இது இப்போ உள்ளே போகணும். எங்கே போகணும்? சகசிராரத்துக்கு போகணும் வச்சுங்க. இல்லை ஹிருதய நெஞ்சுக்குள்ளேயே இப்போ நம்ம சகசிராரமே டே 1லேருந்து இது பண்ணுறோம். யோகா, இது யோகா மெத்தடாலஜி. யோகா சிஸ்டத்தில் நான் அதை சொல்கிறேன் எப்போதும். விசாரம் ஒரு பக்கம் இருந்தால் கூட, இந்த தியானம் சொல்லும் போது புருவமத்தியும் சகசிராரம் தான் அடிக்கடி சொல்லுவேன். ஹிருதயத்தை சொல்ல மாட்டேன். ஆனால் ஞானப்படி பார்த்தீங்கன்னா ஹிருதயம்தான். ஹிருதயம்னா நடுன்னு அர்த்தம். அது புருவமத்தியாகவும் இருக்கலாம், சகசிராரமாக இருக்கலாம். எது நடு? பூமத்திய ரேகையிலையா இருக்கிறோம் நம்ம? பூமியில் நடுவில் போய் நிற்கிறதுக்கு. நடுன்னு சொன்னால் இறைவனை தொடர்பு கொள்ளக்கூடிய இடம், சன்னதி மாதிரி. புரியுதா? அந்த இடத்த நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா சுவாமி அங்கே தரிசனம் கொடுப்பாங்க. இப்போ இது உள்ள இந்த 5 கிளேஷங்கள்ல என்ன பண்ணுது? அதுலேயே தொங்க வச்சு உன்னை பிடிச்சி இழுத்துக்குது, உள்ளே போக விடாமல். அதுலேயே மூழ்கி கிடக்குற. அப்படியே உனக்கு என்னமோ நடந்துட்ட மாதிரியும், நீயே செத்து போயிட்ட மாதிரியும் கவலைப்படுற. நீ சாவியா? நீ எல்லாரையும் காலி பண்ணிட்டு தான் போவேன். எதுக்கு கவலைப்படுற? நான் வேணால் எழுதி தரேன். மரண பயங்க இன்னையோட மரண பயமே உங்களுக்கு இருக்கக்கூடாது. சரி, இப்போ இந்த மனம் உள்ளே போகுதுல்ல, முதல்ல ஒரு நிலை இருக்குது. முதல் நிலை தான் என்னதுன்னா மூடன்னு பேர். எது சொன்னாலும் ஸ்லோவாக கிரகிக்கும். அது எது சொன்னாலும் அது டக்குன்னு கற்பூரம் மாதிரி பிடிச்சிக்காது. செயல்பட அறிவு உடனே வராது. சொன்னியா? இப்போ தானே சொல்லியிருக்க, நான் செய்கிறேன். நாளைக்கு, இந்த வாரம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருஷம், 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, அடுத்த ஜென்மா. இதுவும் டே 1லேருந்து கேட்கும். 30 வருஷம் கழிச்சு கேட்கும். நான் ஒன்று சொன்னேனே, இன்றைக்கி வரைக்கும் நீ வாங்கி கொடுக்கவே இல்லையே. அப்படி இதுவும் மறக்கவே மறக்காது. அப்போ என்ன அர்த்தம்? தமக்கணும். மூடன்னு பேர். ஸ்லோவாக போகிறதுன்னு அர்த்தம். மூடி இருக்கு. உயிர்கண்ணு, உச்சிக்கண்ணு, நெற்றிக்கண்ணு. வாயை மூடினா தானே காது திறக்கும். காது திறந்தா தானே கண்ணு திறக்கும். காதை முடிக்கிறது, கண்ணை திறந்துக்கிறது, வாயையும் திறந்துக்கிறது. பார்க்குறதெல்லாம் வேணுங்கிறது, அது பின்னாடியே போகிறது, அதுக்காக உயிரை விடுறது. அப்புறம் வாய் சும்மா இருக்குமா? இப்போது இந்த முதல் நிலை மூடம்னு சொன்னோம்லையா, மனம் உள்ளே போகும்போது மெதுவாக போகுதுன்னு வச்சிங்களேன், எல்லாமே ஸ்லோவாக செய்யுது. இப்போ 7:30 மணிக்கு கிளாஸ்னு வச்சிங்களேன், 3:30 மணிக்கு திருப்பலி அடிச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். சிஸ்டம் என்ன பண்ணுது? ஸ்லோவாக போகுது. இது என்னது? இது என்ன நிலை? இது என்ன நிலை? இது அறிவு கட்டத்தனம் தானே? அறிவு கட்டத்தனமா இல்லையா? அறிவு கட்டத்தனம். சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் உண்மையை பேசி தானே ஆகணும். அது பேர் மூடன்னு பேர்.
அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு பார்த்துங்க, ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது க்ஷிப்தம்னு ஒரு வார்த்தை இருக்குது. க்ஷிப்தம் அப்படின்னு வார்த்தை. இதுனா சஞ்சலமாக இருக்கும், ஒரு இடத்துல நிற்காது, அமைதியாக இருக்காது. உள்ளே என்னது குபு குபு குப்புன்னு எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு, அதனால் ஒரு இடத்துல நிற்காது, பரபர பரபரன்னு இருக்கும். அது பேர் பரபரா, நாங்கள் வச்சுருக்கோம். அதை பூஜைக்கு வந்து கூட ஒரு இடத்துல உட்காராது, இங்கே ஓடும் அங்கே ஓடும், அதை இதை பண்ணோம் அதை பண்ணோம், திடீர்னு போய் சந்தனம் எல்லோரும் கொடுக்கும், திடீர்னு வந்து திருப்பள்ளி எழுச்சி பால் வருது, எப்போ பூஜை முடிஞ்சு கொடுத்தா என்ன, பெரிய காமெடிலாம் நடக்குது அதில். அது பரபரான்னு பேர், அது பேர் க்ஷிப்தம்னு பேர். சஞ்சலம்னுங்கிற வார்த்தை அதுக்கு அர்த்தம். இந்த மனம் உள்ளே போகிறதுல சஞ்சலம், பரம்பொருளை பார்க்குறதுல சஞ்சலம். நல்லா புரிஞ்சுங்க, சிரிக்கிறதுக்கு சொல்லலை, ஏன்னா இப்படி சொன்னால் தான் நீங்கள் இதை உள்வாங்குவீங்க. க்ஷிப்தம். இன்னொன்று விக்ஷிப்தம்னு இருக்குது, மூன்றாவது வார்த்தை. விக்ஷிப்தம்னா ஒரே நேரத்தில் 5 ஆசையில் ஈடுபடும், 5 லட்சியம் வச்சுக்கும், 5 குறிக்கோள் வச்சுக்கும், 5 பின்னாடி போகும். நிலைக்குமா? ஒன்றே ஜெயிக்க முடியாது. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஒன்றே அது போகிறதெல்லாம் அப்படி தான். 5 லட்சம் வச்சுக்குவோம், 5 குறிக்கோள் வச்சுக்குவோம். அதை 1/1 கூட செய்யலாம், தப்பு இல்லை. 10 கூட வச்சுக்கலாம். 1 முடிஞ்சவொடனே தான் அடுத்தது. அது உங்களுக்கு ஒரு அறிவு இருக்குல்ல, இது 90% வந்துடுச்சு, 90% வந்துடுச்சுன்னு கூட நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது. நீங்கள் 90 to 100 தான் நிறைய பேர் விக்கெட் ரன் அடிக்காமல் போயிடறானா இல்லையா, பார்க்குறீங்களா இல்லையா? ஏன்னா கொஞ்சம் அலட்சியம் வந்துடும். மதம்னு பேர் அதுக்கு. அவர் என்னவா ஃபோக்கஸ் பண்ணுவார்? பயத்தில் தான். அந்த எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு? எதில் அந்த 100 அடிக்கணுங்கிற ஆசையை கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு, டேலண்ட்டை விட்டுறாரு. ஆமாம், அது ஒரு சலனம் ஏற்படுத்தக்கூடிய, ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அது. இவன் எப்போதும் போல் அடித்தா எப்படி 95க்கு வந்தானே அவனுக்கே தெரியாது. அடிச்சுக்கிட்டே இருப்பான், கரெக்டாக அடிச்சுக்கிட்டே இருப்பான். அதே மாதிரி கண்டினியூ பண்ணானா அவன் 100 அடிப்பான், 120 கூட அடிப்பான். ஆனால் அவனுக்கு என்ன ஆயிருந்துடும்? 40 வந்தோடனே 50 தொட்டுடணும், 50 தொட்டுடணும், 50 தொட்டுடணுன்னு என்னது போச்சு, அவுட் ஆகிடுவார். 85 வந்துட்டான், 100 தொட்டுடணும், 100 தொட்டுணும் அடிப்பார். 25 வந்தாலும் அடிப்பார். சத்தம் அடித்தா பவர் அதிகம், பணம் கொடுப்பானுங்க, பேர் வரும், எல்லாம் ஸ்டேட்டஸ் வரும், எல்லாம் பொய். நம்ம முன்னாடி வந்துடலாம். என்ன முன்னாடி வந்தானா பின்னாடி வந்தானா? முன்னாடி வந்தால் மரியாதை. மரியாதைன்னா என்ன? மரியாதை எதுக்கு உனக்கு? உன்னை துக்கப்படுத்துகிற மரியாதை எதுக்குப்பா நான் கேட்குறேன். பணக்காரன் வச்சுருக்கான், அவன் ஆடம்பரமாக செலவு பண்ணுறான். அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும், என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணணும். அதே ராணி சீதை மகாலோ இல்லை இன்னும் 5 ஸ்டார் ஹோட்டலோ ஏதோ ஒன்று. பணம் 4 லட்சம் 5 பரவாயில்ல, அதெல்லாம் பார்த்துக்கணும். என்ன பெரிய விஷயம் நினைக்கிறோமா இல்லையா? சரி, இப்போது மூடன், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், பரபரா. 4 கொள்கை 5 கொள்கை, 4 குறிக்கோள் 5 குறிக்கோள். ஒன்றுத்துல இன்னும் அது ஒன்றுத்துலையும் விளங்காது. அது ஒன்றே நிற்காது. வருஷப்படுத்திக்கணும். எது பெரியாரிட்டி கொடுக்கணும்? பெரியாரிட்டி கொடுத்தா தான் அது உங்களுக்கு பெரியாரிட்டி கொடுக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்த 10ல் 10 கொள்கை வச்சுருக்கீங்க வச்சுங்க, 10 டார்கெட் வச்சுக்கலாம். டார்கெட் வைக்க வேணான்னு சொல்லலை. 10ல் எது பெரியாரிட்டி, எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டுங்கிற தெளிவு இருக்கணும். அது 10 வருஷம் கூட ஆகலாம், 1000 வருஷம் கூட ஆகலாம். என்ன இப்போ கெட்டு போகுது? என்ன கெட்டு போகுது? இப்போயே உடனே செய்யணுமா? உடனே செய்யணும். என்ன உடனே செய்யணும்? இந்த வேகம் என்னது? என்ன பண்ணும்? த்ரில்ஸ் பட் கில்ஸ். ஸ்பீடு த்ரில்ஸ் பட் கில்ஸ். அது ஒன்றுத்துலேயும் வழங்காது வச்சுங்க, அது விட்ருங்க. அதே தான் அது. இதெல்லாம் ரஜோகுணம். நான் நிறைய சுறுசுறுப்பாக இருக்கணும், பரபரப்பாக இருக்கணும், இதை செஞ்சிடணும், அதை செஞ்சிடணும், குவாலிஃபிகேஷன் ஆகிடணும், இது வேணும்னா அது பண்ணிடணும், நம்மளை எல்லாரையும் அடக்கி ஆடணும், நம்ம கீழே தான் எல்லோரும் இருக்கணும். இதெல்லாம் ரஜோகுணம். பரபரா அதான் விக்ஷிப்தம். ஆச்சா? அடுத்தது என்ன? விக்ஷித்த அடுத்தது ஏகாகிரம், 4வது நிலை. இது ஒரு உன்னதமான நிலை. இது சத்துவகுணம். எத்தனை டிஸ்டர்பன்ஸ் வரட்டும் அதெல்லாம் அது பொருட்படுத்தாது. கொள்கையை மட்டுமே ஒன்றை மட்டுமே சிந்திக்கும். ஒன்றை சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காதுன்னு சொன்னோம்ல. நீங்கள் சிந்திக்கிறதுலாம் வேஸ்ட்டுப்பா. நீங்கள் ஏன் உங்களால் சிந்திக்காமல் இருக்க முடியாது? நீங்கள் என்ன அப்படியே பழகிட்டீங்க பல கோடி ஜென்மாவா?
இப்போ நானாக இப்போ கிளாஸ் முடித்தேன்ல, அது கிளாஸை பற்றியே சிந்திக்க மாட்டேன். அவ்வளோதான், நாளைக்கு தான் கிளாஸ் பற்றி. காலையில் சுவாத்தியாயனம் பண்ணும்போது சுவாத்தியாயனத்தை பற்றி சிந்திப்பேன், தியானம் பண்ணும்போது விசாரத்தை பற்றி சிந்திப்பேன், கிளாஸுக்கு வரும்போது கிளாஸை பற்றி சிந்திப்பேன். கிரிவலம் இருக்கா, கிரிவலம் வரப்போ கிரிவலம் எல்லாமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான். அது சரியாக தப்பானா நீ அறிவு இருந்தால் சரி, அறிவு இல்லைன்னா இந்த பதட்டம் குழப்பம், கடைசியில் நீ ஜெயிக்க மாட்டேறிய. 7:30 மணி கிளாஸுக்கு 7:45 வர, 8:45 வர, 9:45 வர. லேட்டாக போனால் திட்டுவாங்க, வராமலே இருந்தலாம் பெஸ்ட்டு. அப்படியே டெய்லி வீட்டிலே இருக்க வேண்டியதுதான். இந்த ஏகாகிரம் இருக்குல்ல, அது ஒரு உண்மை. இந்த ஏகாகிர நிலையை உங்கள் மனசு தொட்டுடுச்சுன்னா ஏகாகிரம் சித்தம். ஏகாகிர நிலையில் நீங்கள் சித்தாக இருக்கீங்க, புரோமத்தியில் இருக்கீங்க. இப்போ நீங்கள் விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்தாச்சுன்னு அர்த்தம் ஏகாகிரம். அதுதான் அறிவானந்தத்தை சுவைக்கும். அறிவானந்தன்னா யோகானந்தத்தை கொடுக்கும். நேற்று சொன்னல, ஞானத்தை விட தியானம் மேலானது. ஞானத்தை விட தியானம் மேலானுங்கிறது அந்த இடத்துல ஞானங்கிறது வித்யா, அறிவு. நாலேஜுக்கும் விஸ்டமுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நாலேஜுங்கிறது நீங்கள் இந்த சமாதி நிலைக்கு போகிறதுக்கான தேவைகளை குரு எடுத்து சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணுறீங்களா, அது வித்யா, அது பேர் நாலேஜ். அதை ஞானம்னு அவங்க யோக பாஷையில் சொல்லிட்டாங்க. ஞான பாஷையில் ஞானந்தான், ஞான யோகத்தில் ஞானந்தான் பிரதானம். யோகத்தில் ஞானத்தை சித்தையாக அவங்க சித்தம்னு சொல்லுவாங்க. பாஷை மாறும், அது தனி ட்ராக்கு, இது தனி ட்ராக்கு. ஆனால் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட்டிவாக இருக்குது. நீங்கள் ஞானம் இல்லாமல் தியானம் பண்ண முடியாது, தேவன்னே சொல்லியிருக்கேன். அதுதான் வித்யான்னு பேர். அது ஒரு அறிவு இருக்குது, அந்த அறிவை கேதர் பண்ண தான் நீங்கள் தியானத்தில் உட்காருவீங்க. ஞானங்கிறது கடைசி நிலை, உச்சநிலை, சொரூப நிலை. அது ஞானம், அது விஸ்டம், இது நாலேஜ். வித்தியாசம் புரியுதா? நாலேஜுக்கு அப்புறமா மறுபடியும் தியானம் வரும், அது பேர் யோகம். யோகத்துக்கு அப்புறம் கடைசியில் ஞானம் வரும். இது புரியுதா வித்தியாசம்? இந்த குழப்பம் நேற்று நீங்கள் கொஞ்சம் குழம்பிட்டீங்க, அதை சரி பண்ணணுன்னு சொல்கிறேன். ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு, இப்போ இந்த ஏகாகிர நிலைக்கு வந்தீங்கன்னா இந்த பஞ்ச கிளேசமும் எரிக்கப்படும். இதுதான் பெரிய மகாபலன். நீங்கள் இது தெரிஞ்சிக்காமல் நீங்கள் தியானம் பண்ணி ஜெயிக்க முடியாது. தியானத்தில் நீண்ட நேரம் உட்காருறதும் இந்த நம்மளுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதெல்லாம் எரிச்சிடணும், நெருப்பை வச்சு எரிச்சிடணும், தப்பே இல்லை. எப்போ உங்களுடைய தடைக்கு, உங்களுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகளை எரிக்கிறது தப்பே இல்லை. என்ன பஞ்ச வயிறு யார்? ஷட்வயிரின்னு ஒன்று 6 பார்த்தோம். காமம் குரோதாதிகள் பார்த்தோம்ல. காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம், சந்தேகம், மோகம், பயம், 10 பார்த்துருக்கோம். 10 குப்பைகள்னு சொல்லுவேன் அடிக்கடி. ஏன் குப்பைகள்னு சொன்னால் அதான் எரிக்க முடியும், அது குப்பை தானே. ஆனால் உங்களை என்ன பண்ணுது? மேலே போக விடாமல் தடுக்குதா இல்லையா? அது தியானம் கை கூடாமல் தடுக்கிறது இந்த 5 கிளேஷங்கள் தான். இது இது கூட நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கிறது வேஸ்ட்டு. நான் அஸ்மிதாவாக இருக்க மாட்டேன். இப்போ நான் சொல்லதே உங்களுக்கு நெகட்டிவாக தோணுதில்ல? ரொம்ப பற்று வைக்காதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தோணுது? இப்போ நான் சொன்னல, நீ உன் குடும்பத்தில் ஒன்று ஒரு ஆளாக போட்டு வச்சுருக்க, உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்க, அதை மட்டும் தான் நீ செய்யணும். நீ இருந்தாலும் இல்லாட்டாலும் அந்த குடும்பம் நடக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு கம்பெனி, அதில் உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கு, அதில் நீ இருந்தாலும் இல்லாட்டினாலும் அது நடக்கும். நீ ஒரு நட்டோ போல்ட்டோ தான். அதுதான் உன்னுடைய உண்மையான அறிவு. அதை விட்டு என்னால் தான் இந்த கம்பெனி டெவலப் ஆகுது, என்னால் தான் ஓனருக்கு பணம் வருது, இந்த மாதிரிலாம் கால்குலேஷன் போட்டிங்கன்னா அவன் உங்களுக்கு மேலே யோசிப்பானே, யோசிக்க மாட்டானா? இவன் தான் எல்லோரையும் கெடுக்கிறான், அப்போ இவனை தூக்கிடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மெய்ப்பரை மட்டும் சொல்கிறேன், இந்த லௌகிகத்தை பற்றி பேசலை. ஆனால் சந்தர்ப்பத்துக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், அப்போ தான் புரியும். இது புரியுதா நான் பேசுகிறது? மந்திரத்துக்கே போக முடியல. இப்போது இந்த 5 கிளேசங்களுக்கு நெருப்பு வைக்கிறது ஏகாகிரம், ஒன்றில் நிற்கிற நிலை. ஒன்றை சிந்தி வேறு ஒன்றையும் சிந்திக்காத. அப்படின்னா கொஞ்ச நாள் வாழ்ந்து பாருங்கள், உங்களுடைய ஆற்றல் பன்மடங்கு பெருகும். இப்போ உங்கள் தோல்வி ஏன் ஏற்படுதுன்னா, தேவையான ஆற்றலோடு ஒர்க் பண்ணுறதில்லை. அறிவு இருக்குது, ஆற்றல் இல்லை. ஆற்றலை இது கொடுக்கும். எது கொடுக்கும்? உள்முக பயணம், ஒன்றை நோக்கி போகிறது பவரா, 6000 நோக்கி போகிறது பவரா?
6000 பொருள் இருக்குது, அதை எடுக்க போறியா? 6000க்கு மேலான ஒரு பொருள் இருக்குது, அதை எடுக்க போறியா? இந்த ஒன்றை தொட்டினா 6000 இல்லை, 6 கோடி பொருளை கூட நீ சம்பாதிச்சிடலாம். அப்போ எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும்? அப்போ ஏகாகிரங்கிற 4வது நிலைக்கு நீ வரணும். இது புரியுதா? ஏகாகிரம் என்ன பண்ணுது? 2 விஷயம் பண்ணுது. ஒன்று, இந்த 5 குப்பைகளை 5 துக்கங்களை உங்களுக்கு தடையாக இருக்கிற தியானம் பண்ணுறதுக்கு உள்நோக்கி நீ போக விடாமல் உன்னை தடுக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த 5 தடைகளை நெருப்பு வைக்கிறது ஏகாகிர நிலை. இதான் ஏகாகிர சித்தம்னு சொல்லுவோம். ஏகாகிரங்கிற வார்த்தை நீங்கள் மந்திர வார்த்தைகளை எழுதியிருக்கீங்க ஏற்கனவே. இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசில் என்னை தொட்ட வார்த்தைகள். எனக்கு விபரம் தெரிஞ்ச வயசில், ஒரு 8 வயசு 9 வயசில் தொட்ட வார்த்தைகள். எங்கள் பாட்டியே சொல்லுவேன், ரொம்ப வைராக்கியம் பிடிச்சவன் அவன் அப்படி சொல்லுவாங்க. பாட்டி சொல்லுவாங்க. கடைக்கு ஒரு வாட்டி தான் போவேன், இஷ்டம் இருந்தால் தான் போவேன், சும்மா போக மாட்டேன், என்ன வேணால் பண்ணி கொண்டுருவேன். நானாக போனால் உண்டு, அதனால் தாஜா பண்ணுவாங்க. வைராக்கியம் வேறு, பிடிவாதம் வேறு. வைராக்கியங்கிறது நல்ல விஷயத்தில் மனசை வச்சு காரியத்தை சித்தி பண்ணுறது. பிடிவாதங்கிறது தேவையற்ற விஷயத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் இது பண்ணிட்டேன், நான் அதில் வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு கொடுத்துட்டேன்? அது வாழ்க்கையே போகும், அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இதெல்லாம் இந்த தலை விதி என்னவோ வினையோ அதுபடி சில பேர் இருப்பாங்க, அது விட்டுருங்க. அறிவு முக்கியம். இப்போ ஏகாகிர நிலைக்கு போனீங்கன்னா இந்த பஞ்சக்கிலேசங்கள் உங்கள் வாழ்நாளை தொடவே தொடாது. இப்போ எங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லையா? எப்படி அதை கடந்து போனோம்? ஒன்றை சிந்திக்கிறோம். இன்றைக்கி காலையிலேருந்து எது நடந்த அனுஷ்டானம் நல்லா புரிஞ்சுங்க. அனுஷ்டானம் எழுதியிருக்கீங்களா வார்த்தை? அனுஷ்டானம் மிக முக்கியமான வார்த்தை. ஒரு நாளைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சத்காரியமான வேல் பூஜையோ, வேத விசாரமோ, கிரிவலமோ, தியானமோ, சுவாத்தியாயனமோ ஒரு அளவு கூட டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும். இது எனக்கு சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு வச்சுருப்பீங்களே, அது தடக்கூடாது. அனுஷ்டானம் நித்திய கர்மா ஒரு நாளும் பிரேக் ஆகக்கூடாது. எந்த காரணமும் அதுக்கு சொல்லக்கூடாது. அங்கே செத்து போயிட்டாங்க, அங்கே போய் 10 நாள் உக்காந்துக்கிறேன், இங்கே வெக்கேஷன் வருது அங்கே போய் 20 நாள் உக்காந்துக்கிறேன். இதெல்லாம் உன் டயத்தையும் உன் கொள்கையும் நாசம் பண்ணுறது. நீ ஒரு நிலையை தொடுற வரைக்கும், ஒரு அங்கீகார நிலையை பிடிக்கிற வரைக்கும். அடியேன் இப்போ தான் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன் என் பொண்ணுங்க. ஊருக்கு போய் 30 வருஷம் கழித்து போனேன்னு சொன்னேன்ல. என்ன காரணம்? அங்கே இருக்கிற சூழ்நிலையிலே எனக்கு இல்லை. என்னுடைய மனநிலை அங்கே அந்த ஊரில் இருக்கிற சூழ்நிலையே இல்லை. எல்லோரும் வான்னு கூப்பிட்டாலும், சொந்தக்காரங்க எல்லோரும் அங்கே இருந்தாலும், அப்பா வழியிலும் சரி அம்மா வழியிலும் சரி எனக்கு படிப்பு தான் முக்கியம்னு நினச்சேன். படிப்புக்காக எத்தனையோ இழந்திருக்கேன், ஆனால் படிப்பை இழக்கலை. புரியுதா? அதனால் இறைவனுக்காக எதை வேணாலும் இழக்கலாம், எதற்காகவும் இறைவனை இழக்கக்கூடாது. முதல் இடத்துல இறைவனை என்னைக்கு நீ வைக்கணுங்கிற எண்ணம் வருதோ உனக்கு எல்லா காரியமும் சித்தியாகும். முதலிடம் இறைவன், 2வது இடம் தொழில். தொழிலுக்கு அவ்வளோ முக்கியத்துவமா? ஆமாம், அதுக்கு தான் நீ வந்திருக்க. அது சொந்த வேலை. அது இருந்தால் தான் நீ இந்த சம்சார சாகரத்தை கடக்க முடியும். அதை மகிழ்ச்சியாக நடக்கிறதுக்கு தான் வந்த வேலை. அதனால் 2வது இடத்துல தொழிலோ உத்தியோகமோ, 3வது இடத்துல குடும்பம், 4வது இடத்துல உற்றார் உறவினர், 5வது இடத்துல சொசைட்டி. இந்த 5 கர்மாவும் செய்யணும். நம்ம என்ன பண்ணுறோம்? முதல் இடம் கிருகஸ்டம், 2வது இடம் கிருகஸ்டம், 3வது இடம் கிருகஸ்டம், 4வது இடம் 5வது இடத்துல 75வது இடம் கிருகஸ்டம். கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கிட்டு தொங்குறது. எப்போ பார்த்தாலும் கிளேசம் தான். துக்கம், துயரம், பிரச்சனை, குழப்பம், மயக்கம். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லிக் கொடுத்தா? இது கொடுக்குற ஞானத்துக்கு நீங்கள் எத்தனை நன்மைகள் பண்ணினாலும் அதுக்கு இணை ஆகாது. அவ்வளவு மகத்தை சுவாமி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அமிர்தத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அறிவு இருந்தால் புரிஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் துக்கமே இருக்காது, பயம் இருக்காது. மிக முக்கியமான எதிரி இந்த துக்கமும் பயமும். வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களை எரிச்சுக்கிட்டே இருக்கும். அதை எரிச்சிடணும் நாம். அது எரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எரிச்சிடணும். அது நல்லா புரிஞ்சுங்க. ஞானம்தான் அதுக்கு ஒரே வழி. ஞானங்கிறது என்ன? மெய்ப்பொருள், உண்மை. அதான் நடக்கும். நீ பொய் பின்னாடியே பிடிச்சி எடுத்தவங்க இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். எது நெகட்டிவ்ஸு? நீ தான் நெகட்டிவ். நீ பிறந்த என்ன பிரயோஜனம்? ஆடு மாடுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? இந்த நிலையில் தான் வித்தியாசம் படுறோம். அதெல்லாம் இந்த பிரத்யக்ஷ ஆனந்தத்தையும் பிரத்யக்ஷ சுகம் சொல்லக்கூடிய இந்த சம்சார சுகத்தையும் கற்பனை சுகத்தையும் தான் அது அடையும். அறிவு இருந்தால் தான் பிரம்மானந்தத்தை அறிய முடியும்.
நித்தியானந்தத்தை அடைய முடியும், சத்தியசித்தானந்தத்தை அடைய முடியும், பரம்பொருளை அடைய முடியும். அது அறிவு தான் கொடுக்கும். அந்த அறிவு உள்ளே போகணும். மாட்டுக்கும் கழுதைக்கும் சொன்னேன் பண்ணி சூரியனையே பார்க்காதுன்னு வாழ்நாள் ஃபுல்லாக, அது மாதிரியா வாழணும். நம்ம கீழேயே இப்படியே பார்த்துட்டே போவோம். பார்த்துறீங்களா? கிராமத்துல எல்லாம் அதுதான் இருக்கும். சிட்டியில எல்லாம் பண்ணி எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த ஏகாகிர சித்தம் 2 விஷயம் சொன்னேன்னா, ஒன்று இந்த பஞ்சகிலேசங்களை எரிக்குது, உங்களை உள்முகப்படுத்துது, தரிசனம் ஏற்படுத்துது. ஏகாகிரம் தரிசனம் ஏற்படுத்துது. அந்த பிளிங்க்கு கிடச்சிரும். அந்த ஸ்பார்க்கை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சொல்கிறது புரியுதா? இந்த ஏகாகிர சித்தம் இந்த பஞ்சகிலேசங்களை எரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தரிசனங்க சொல்லக்கூடிய அந்த ஸ்பார்க்கை, அந்த ஸ்டாரை, அந்த உயிரை நல்லா அனுபூதி பண்ணுவீங்க ஏகாகிரத்தில். அது சவிகல்பமாக இருக்கும். அது போயிட்டு வருவீங்க. சவிகல்பம். நிர்விகல்பம்னு இருக்குது அடுத்த நிலை. அதுதான் சமாதி, அதுதான் யோகம். அது அடுத்த நிலை, 8வது நிலை. இப்போ இது தடுக்கிறது, தியானத்தை தடுக்கிறது எது? இந்த பஞ்சகிலேசங்கள் தான் தடுக்குது. எரிக்கிறதுக்கு என்ன வேலை? ஏகாகிர சித்தம். அந்த 5வது நிலை என்ன தெரியுமா? ஏகாகிர சித்தத்துக்கு அடுத்த நிலை அதுதான் சமாதி. இதனுடைய ஏகாகிர சித்தத்துக்கு சமாதிக்கு போகிறது 5வது நிலையை வந்து நிருத்தம்னு சேரு. நிருத்தம்னா லயம்னு அர்த்தம். அவரோட 2 கலந்து சமாதி, லயம், நிருத்தம் 3 வார்த்தையும் ஒன்று தான். யோக பாஷையில் அதுக்கு நிருத்தம்னு பேர். நிருத்தம் முதல் வார்த்தை என்ன? மூடன். 2வது வார்த்தை க்ஷிப்தம். 3வது வார்த்தை விக்ஷிப்தம். 4வது வார்த்தை ஏகாகிரம். 5வது வார்த்தை நிருத்தம். அது என்னன்னா ஒன்றில் நிற்கும், ஒன்றாய் நிற்கும், ஒன்றில் நிற்கும். திருப்படி இருக்காது. அதாவது பார்க்குறவன், பார்க்கப்படும் பொருள், தரிசனம், தர்சக்கு தரிசனம், அந்த காட்சி திருஷ்யம். அதாவது கடவுள் நீங்கள் பார்க்குறவங்க, அதாவது சித்து சத்தை பார்க்குது. எதால் பார்க்குது? தியானத்தினால பார்க்குது. அப்போ தியாத்ரு, தியானம், தேயம். பார்க்கிறவன், அதுக்குடைய கருவி தான் தியானம். யாரை பார்க்குறோம்? பிரம்மத்தை பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்க்க தியானத்தில் பார்க்க கண்ணை மூடி பார்க்க நீங்களும் இருக்க மாட்டீங்க, தியானமும் இருக்காது. சுவாமி மட்டும்தான் இருப்பாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு வச்சுங்க. இப்போ புக்கை படிக்கிறீங்க, சும்மா படிக்க முடியாது, கண்ணாடி போட்டிங்க. கண்ணாடி எடுத்து போடும்போது இது கண்ணாடின்னு தெரியும். நீங்கள் வேறு, கண்ணாடி வேறு தெரியும், புக்கு வேறு தெரியும். இப்போ நீங்கள் படிக்கிறவங்க கருவி எதை பயன்படுத்துகிறீங்க? கண்ணாடியை பயன்படுத்துகிறீங்க. கண்ணாடி போடும்போது கண்ணாடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் படிக்கிறீங்கங்கிறது தெரியும். நீங்கள் படிப்புக்குள்ளே போயிட்டீங்க வச்சுங்க, சப்ஜெக்டுக்குள்ளே போயிட்டீங்க. இப்போ மந்திரத்துக்குள்ளே அடியன் போயிட்டேன்னா எல்லாத்தையும் மறந்துடுறேன்னா? எல்லாத்தையும் மறக்கிறேன்னா இல்லையா? நீங்களும் மறக்கிறீங்களா இல்லையா? அப்போ அங்கே என்ன இருக்கு? நான் பார்க்கக்கூடிய பார்வையாளன் நான் இல்லாமல் போயிடுறேன். இந்த கண்ணாடி போட்டு பார்க்குறோங்கிற கண்ணாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? நமக்கு நம்ம படிக்கும்போது கண்ணாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குமா? கண்ணாடி தெரியாது. பார்க்குறவனும் இருக்க மாட்டான், பார்க்க பயன்படுத்தக்கூடிய கருவியும் இருக்காது. பார்க்கப்படும் பொருளும் என்னவாக இருக்கும்? ஞானமாக இருக்கும். இப்போ ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டா அதுக்குள்ளே தானே போகிறோமா இல்லையா? அந்த 3 நிலையும் இல்லாமல் ஒரு நிலையில் இருக்குல்ல, அது பேர் நிருத்தம்னு பேர். அதுதான் சமாதி அப்படின்னு சொல்கிறோம். சமாதியில் சவிகல்பத்தில் 6 நிலைகள் இருக்குது. அதெல்லாம் அப்பப்போ அந்தந்த சந்தர்ப்பத்தில் சொல்லுவேன். இப்போ 3 விஷயம். அவித்யா காம கர்மம்னா என்ன? முதல்ல வெளிச்சம் வரணும். 2வது எந்த கிளேசங்கள் உங்களை தியானத்துக்கு தடையாக இருக்குது, வாழ்நாள் ஃபுல்லாக உங்களை துக்கத்தையும் பயத்தையும் கொடுக்குது, அதை நீக்கிறதுக்கு ஏகாகிரம். ஒன்றில் நில்லு, ஒன்றை சிந்தி, வேறு ஒன்றையும் சிந்திக்காது. அந்த ஒன்று முதலிடமாக இருக்கணும். நல்ல சத்தை நம்பி, இறைவனை நம்பி யாராவது கெட்டு போயிட்டாங்களா? நம்பினோர் கைவிடப்படார். அது பொய்யா? வேதம் சொல்லுது பொய்யா?
இறைவனை நம்பி கெட்டு போய் மனுஷால நம்பினா கூட கெட்டு போகலாம். இந்த குரு, வேதம், சாஸ்திரம், சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. சம்பிரதாயம்னா என்னது? ரிஷிகள் நன்றாக செய்தது, செய்து கொடுத்தது, நன்றாக செய்து கொடுத்தது. புரியுதா சொல்கிறது? ஒரு வீடு நன்றாக கட்டி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ உங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் லேட்டாக கட்டுவார், கட்டிடுவார், கவலைப்படும். நன்றாக செய்து கொடுத்த சம்பிரதாயம். பிரதாயம்னா கொடுக்கறது, கொடுக்கப்பட்டது, நன்றாக கொடுக்கப்பட்டது, அதான் சம்பிரதாயம். அது எனக்கு வேணாம், சாஸ்திர சம்பிரதாயம்லாம் பிடிக்காதுன்னா அசுரன்னு அர்த்தம். கோயிலுக்கு போகிற அவசியம் இல்லை, செய்கிற தொழிலே தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செக்கு மாடுன்னு அர்த்தம். 8 மணி நேரம் தான் உனக்கு வேலை. 8 மணி நேரம் வேத விசாரமோ தியானமோ பூஜையோ சத்துவகுணம் அவசியம். அப்போ தான் நீ மனுஷனாக இருப்ப. 8 மணி நேரம் நீ தூங்கணும். எல்லாத்தையும் மாற்றி மாற்றி நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சூழல் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். யாரும் சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் வேதம் சொல்லுது, நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காது. இப்போ சித்து மனமானது சித்தா மாதிரி எத்தனை நிலைகளில் கிடக்குது, எங்கே இருக்குது, எந்த நிலையில்? ஸ்தூல ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுசுப்தி அவஸ்தான்னு பார்த்தோமா? பழைய ஆடியெல்லாம் கேட்குறீங்களா இல்லையா? நீங்களாம் எங்கே இருக்கீங்கன்னே தெரில, நடுவில் வந்து உட்காந்துருக்கீங்க, எந்த நிலையில் இருக்கீங்கன்னு தெரில. ரெகுலராக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஆச்சா, இப்போது மந்திரத்துக்கு போகலாம். ஒரு மந்திரமாவது பார்க்கலாம். தேகபாவ விஹீனோ அஸ்மி. பரம்பொருள் சொல்கிறார், இதுதான் இந்த உடம்பு கடந்து வெளியில் வர்றதில்லை. 3 உடம்பையும் கடந்திருக்கேன் 5 கோஷங்களையும் 96 தத்துவங்களையும் கடந்து தான் இந்த உடம்பை விட்டு, இல்லைன்னா வெளியில் வராது. உங்களுக்கு ஆணவ கர்மமாயை கட்டியிருந்துச்சுன்னு வச்சுக்கலேன், இந்த ஆத்மாவை, இந்த உயிரை நீங்கள் பார்க்க முடியாது. பார்த்தியா நீனு? பேரன் வந்து வேதா கிளாஸுக்கு வர சொன்னால் பேரன் இருக்கான், அவன் என்னை விடவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறது. கிரிவலத்துக்கு பேரனாவது பேத்தியாவது, நான் போயே தீருவேன். எல்லாத்தையும் விட்ட சன்னியாசம் எடுத்துட்டேன். இருக்காங்களா இல்லையா? சில பேர் இருக்காங்க. என்ன சொன்னேன்? தேகபாவ விஷயம் அஸ்மி. இப்போ எனக்கு தேகம் இல்லை. ஆத்மா வெளியில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ரீயாக விட்டுட்டான் ஆண்டவன்னு அர்த்தம். தண்ணி தெளித்து விட்டான். வெளியில் போ, எங்கே வேணாலும் போ. இன்னும் டெய்லி இதுக்கு போயிடுவேன். டெய்லி திருவண்ணாமலை போய் ஒரு கிரிவலம் வந்துடுவேன். 2.5 மணி நேரம் போதும். போகணும். எப்போ போகிறதுன்னு தான் தெரில, நேரம் இல்லை. இந்த 108 உபநிஷத்தை முடித்தா தான் மறு வேலையை பார்க்க முடியும். எங்கேயும் விட மாட்டேங்கிறார் சுவாமி. இதில் வேறு எக்ஸ்ட்ரா வேறு ஓவர்லோட் பண்ணி விட்டார். இப்போ 1 மணி நேரம் 15 நிமிஷம் தான் நடக்கிறீங்க. 20 நிமிஷம் நடந்தால் கூட நான் டக்குன்னு வெளியில் வர முடியாது, வர விட மாட்டார். தெரியுதில்ல இப்போ வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும்? அதான் வித்தியாசம். கிரிவலம் வாங்கிட்டு பிரசாதம் கூட வேணாம்னு சொல்லிட்டு போயிடுங்க நீங்கள். நான் அப்படி போக முடியுமா? புரியுதா? அப்படி வச்சுருக்காரு. அது எனக்கு பிடிச்சிருக்கு. வேண்டாம் வெறுப்பாக செய்யலை, விரும்பி செய்கிறேன். எனக்கு விருப்பம் இல்லை தான் கொடுப்பாரு. விருப்பம் இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு அவருக்கு தெரியும். புரியுதா? தேகபாவ விஹீனோ அஸ்மி. இப்போ எனக்கு தேகம் இல்லை, அந்த பாவமும் இல்லை, 3 உடம்பும் இல்லை, 5 கோஷங்களும் இல்லை. சிந்தாஹீனோ அஸ்மி. எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஏன்? ஒன்று தான் சிந்திக்கிறேன். ஏன்னா அவர் எதில் இருக்கார்? ஏகாகிரத்தில் இருக்கார். புரியுதா? இப்போ இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியணும். இப்போ நீ ஏன் தியானம் பண்ண முடியல, கை கூடலைன்னா கிளேஷத்தில் இருக்கீங்க. ஏன்? அதெல்லாம் குப்பை. ஏன் அதையே சிந்திச்சுட்டு இருக்க? உனக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா? ட்ரெஸ் இருக்கா இல்லையா? தூங்குறதுக்கு இடம் இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன கேடு? அது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும். டக்குன்னு போயிடுற. வருமா? இதுவும் டக்குன்னு போயிடுவோம், தெரியுமில்ல? அது ஏன் நீங்கள் இவ்வளோ போஸ்டர் அடிக்கிறான்? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கீங்க. ஆத்மாவுக்கு மரணம் இல்லை, அதனால் எங்களுக்கு கவலை இல்லைன்றீங்க. ஆனால் இந்த பொய்யை பின்னாடி பிடிச்சிக்கிட்டு துக்கமோட துக்கமாக இருக்கீங்களே. ஐயா, ஒரு நாளைக்கு எத்தனை முறை துக்கத்தில் இருப்பீங்க? எவ்வளோ நேரம் மகிழ்ச்சியில் இருக்கீங்க? பல பேர் வருஷ கணக்கிலேயே இருக்கான் துக்கத்தில். என்ன காரணம்? அறிவு கிடையாது.
மெய்யறிவு பொய்யறிவு எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா குப்பையிலும் போட்டுக்கிட்டு தூக்கம் வரல, மாத்திரையை கொண்டா 2 மாத்திரை எடுத்துனுவா, அதில் ஒன்று அதில் ஒன்று, சாப்பாட்டுக்கு முன்னா சாப்பாட்டுக்கு பின்னு சாப்பாட்டுக்கு பதிலாக. எங்கள் டாக்டர் சொன்னதான் எங்களுக்கு வேத வாக்கு. ப்ரெஸ்கிரிப்ஷன் தான் மந்திரம், மருந்து தான் எங்களுக்கு அமிர்தம், சிறப்பு தான் ட்ரிங்க்கு. நான் ஒன்றும் சொல்லலப்பா. இந்த பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாதா? சரி, நான் மேலே பார்த்து வைப்பேன். இதெல்லாம் புரியுதா அவனுக்கு? டக்குன்னு போயிரு, ஏதாவது சொல்லப்பா. அது இந்த இடத்துல இது சொன்னால் பழிச்சிடும் வேறு. ஜாக்கிரதையா இரு. தேகபாவ விஹீனோ அஸ்மி சிந்தா ஹீனோ அஸ்மி. ஏன் சிந்தா இல்லை இப்போ தெரியுதா? ஏன் கவலையாக இருக்கான்னு? ஏகாகிரம் இல்லை, ஆவுன்னு அலையுது. புரியுதா? எக்கச்சக்கமான குப்பையை உள்ளே போட்டுக்கிட்டு இது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படியே எரிச்சுக்கிட்டு இருக்கு, உள்ள தகிச்சுக்கிட்டு இருக்கு. பாவம். ஒன்றில் நின்னா அதெல்லாம் தருமா? ஒன்றில் நின்னா முதல்ல சாந்தமாகிடுவேன், அமைதியாகிடுவேன். அமைதி ஆனந்தம். நீ என்னத்தை அச்சீவ் பண்ண போகிற? என்னத்தை வெளியில் போய் அச்சீவ் பண்ண போகிற? மோரக்கட்டைக்கு என்ன பண்ணி கிழிச்சிருக்க இவ்வளோ வருஷமாக? 50 வயசாச்சு, 7 கழுத வயசாச்சு. அமைதியாக இல்லையா நீ? இன்னும் ஆனந்தமாகவே இல்லையே. அமைதியாக ஆனந்தம் எப்போ வரும்? அறிவு வந்தால் தான் வரும். சித்த விருத்தி விஹீனம். எந்த எண்ணம் என்னுடைய மைண்டில் எந்த எண்ணங்களும் எனக்கு குபு குபு குபுன்னு வரலை. சித்த விருத்தி விஹீனம், எனக்கு எந்த எண்ணங்களும் இல்லை. அகம் சிதாத்ம ஏகரசோ அஸ்மி. அகம் நான் சித்தம் விருத்தி இல்லாமல் சித்தாத்மாவாக இருக்கேன், சைத்தன்யமாக இருக்கேன். அதாவது சித்த சுரூபத்தில் இருக்க மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, அஸ்மிதா இல்லை, அவித்யா இல்லை, ராகம் இல்லை, துவேஷம் இல்லை, அபினிவேசம் இல்லை, பஞ்சக்லேஷம் இல்லை. சித்த ஆத்மா ஐக்கிய ரசோ, சித்த ஆத்மா ஏகரசோ அப்படி இருக்கேன். ஆத்மா ஸ்வரூபத்தில் நான் இப்போ இருக்கேன். யார் சொல்கிறா? ஆத்மானுபூத்தினா என்னான்னு கேட்ட கேள்விக்கு பரம்பொருள் பதில் சொல்கிறார். இது வரைக்கும் இருக்கட்டும். இன்றைக்கி என்ன தேதி? 9. அதனால தான் நீ 9 வந்தியா? அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு